ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் ஓன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எங்கள் கட்சி நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நிலப்பரப்பில் எல்லோரும் உற்று நோக்குகிற ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக இது மாறி இருக்கிறது. இவ்வளவு தடைகளை தந்து யாரும் லேண்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு டெம்போ வேனு கூட கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடி இருக்குங்க. ஆனால் அரசியல் கட்சி தலைவராக மாறின பிறகு ஏதோ அவரை தடுக்குதோ, களத்துக்கு போக மறுக்கிறாரா, அதை தயங்குறாரா, எதோ அவரை தடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு அப்படின்றதே ஓரணிகள் தமிழ்நாடோட காப்பி தான், இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கலாம்? அப்படிலாம் இல்லைங்க. மாநாட்டு பந்தலில் தலைவர் கேட்கிற கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவங்க மொழிப்பாங்களே. அதே மாநாடு அந்த மதுரை மண்ணில் நடத்தி அந்த மதுரை மண்ணில் இருந்து உலகம் முழுக்க உறக்க போகிற ஒரு செய்தியாக சில விஷயங்கள் இருக்க போகிறது. இடம் பெரிதாக இருக்கிறது. அங்கே பேச போகிற கருத்து, அங்கு வரக்கூடிய பல அணுகுண்டுகள், அதையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். சம்பவம் ரொம்ப தரமாக. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க, இதுக்கப்புறம் தாவேக்காவோட நகர்வுகள் எப்படி இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நேர்காணலில் நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம் விவரா. இந்த மாநாட்டுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் கால இடைவெளி இருக்குது. எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் முடிஞ்சிருக்கு? இது மாநாடு என்பதா மாபெரும் திருவிழா என்பதானே தெரில. திருவிழானா இது மக்கள் திருவிழா, திருப்புமுனை திருவிழா, தமிழக அரசியல் வரலாற்று திருப்பி போட போகிற திருவிழா. எங்கள் கட்சி நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நிலப்பரப்பில் எல்லோரும் உற்று நோக்குகிற ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக இது மாறி இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கடிகளை தந்து, முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தடைகளை போட்டு, இதை சினிமை செய்ய நினைத்த எதிரிகளை எல்லாம் தாண்டி பந்தாடி திக்கெட்டும் திசையட்டும் இருந்து தமிழ் மக்கள் திரளாக வந்து குவிந்து வெற்றி தலைவரை கொண்டாட போகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஏற்பாடுகள் பற்றிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பேசலாம். நம்ம தமிழக அரசியல் நிலப்பரப்பில் எல்லாரும் மாநாடு நடத்துவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பு குழு, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களினுடைய தலைமையில் தலைமை ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு, அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கான தீர்மானங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு, ஊடகங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, உலகத்தோடு எங்களை கொண்டு போய் சேர்க்கிற உதவும் பாலங்கள், உதவும் கரங்கள் ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐயரஸ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு, அதே போல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு சிடிஆர் அண்ணன் தலைமையில், மேடை ஒருங்கிணைப்பு குழு இணை பொருளாளர் ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில், வரவேற்பு ஒருங்கிணைப்பில் ஆரம்பித்து வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைப்புக்கு தனித்தனி குழுக்கள், மருத்துவ உதவிக்கு ஒரு குழு அனுப்பி, அதே போல் மகளிர் பாதுகாப்புக்கென்று தனித்தனி குழுக்கள், போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுக்கள், தூய்மை பணிக்காக தனித்தனி குழுக்கள் என்று திட்டமிட்டு செதுக்கி இப்படி ஒரு மாநாடு கட்டமைக்கப்படுவது இதுதான் நிலப்பரப்பில் முதல் முறை. அதே போல் மீதி பேர்லாம் மாநாட்டில் என்ன சொல்லுவாங்க, அலைக்கடலான திரண்டு வாரீர், தலைவர் அழைக்கிறார் வாங்க, கையில் இதோட வாங்க அதோட வாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், வயதானவர்கள் வராதிங்கய்யா, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கம்மா, குழந்தைகள்லாம் கூட்டம் வராதிங்கம்மா, பெரிய கூட்டம் வருமா, இப்படி சொல்லி ஆக்கப்பூர்வமாக அரசியலை தாண்டி ஆதாயத்தை தாண்டி மக்களினுடைய அன்பும் ஆதரவு இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நடக்கிறது. ஓகே, முதல் முறையும் சரி, விக்கிரவாண்டி மாநாடும் சரி, இந்த மாநாடும் சரி, ஒரு தேதியில் அறிவிக்கிறீங்க. ஆனால் அந்த தேதிக்கு தள்ளி போகுது, இல்லைனா முன்னாடியே நடக்குது. என்னதான் இந்த மாநாட்டுக்கு? விக்கிரவாண்டி வீசாலையில் அந்த மாநாடு தள்ளி போனதும், மதுரை மண்ணிலே இந்த மாநாடு முந்தி வந்ததும் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறேன். எல்லாமே எல்லாத்துக்கும் தயாராகியதாக நம்ம அரசியல் களத்துக்கு வரோம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி முந்தி ப்ரீபான் பண்ண அவங்கள சொல்லிட்டோம்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, தயங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை உடைக்கக்கூடியது தான் மக்கள் சக்தி. நீ எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் அதை உடைத்து போய் வென்று காட்டுவது தான் முதன்மை சக்தி. அப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் அதை நாங்கள் ப்ரீபான் பண்ணதில் நம்ம ஒரு மக்கள் சக்தியாகவும், அதை இன்னும் சிறப்பாக இப்படி நடத்தி காட்டுவதில் ஒரு முதன்மை சக்தியாகவும் தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கு. நம்ம கேள்வி நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுக்கலாம் இது மாதிரி
50-60 கேள்வி பதில்கள் நடத்தியிருக்கீங்களா? தனியாக தேர்வுத்தாள், வினாத்தாள், விடைத்தாள்லாம் போட்டு ஒரு எக்ஸாமே நடத்துகிறாங்க நமக்கு மட்டும். வேற யாருக்கும் அப்படி கொடுத்துருக்காங்களா? பத்திரிகை ஊடக நண்பர்களே சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லப்படுது, ஒரு மாநாடு ஒரு நிகழ்ச்சினா என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இருக்கும், காவல்துறையோட அந்த பாதுகாப்புக்காக சில கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க டெமோக்ரஸிக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் மாநாட்டு பந்தலில் தலைவர் கேட்கிற கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க முழிப்பாங்கள்ல, அது காலம் பதில் சொல்லும். அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று சொன்னாங்க, விநாயகர் சதுர்த்தி, அதனால் மதுரையில் அந்த தேர்தல் நடத்த முடியாது. நான் உங்களை கேட்குறேன், விநாயகர் சதுர்த்தி மதுரையில் மட்டும்தான் கொண்டாடுவாங்களா இல்லை தமிழ்நாடு முழுக்க எப்படி? தமிழ்நாடு முழுக்கவே அது இருக்கும். ஓஹோ, சரி. 25 அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம், பாதுகாப்பு தர முடியாது. 26 நரேந்திர மோடி வராரு. ஓகே, இந்த நரேந்திர மோடி மேடைக்கு மேடை நீங்கள் எதிரின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் கைக்குலுக்கி நட்பு பாராட்டக்கூடிய அவர் வராரு. அப்போ அது அல்ல. அப்போ என்னது, விநாயகர் சதுர்த்திங்கிறத ஒரு காரணமாக சுட்டி காட்டுறாங்க. நம்ம அதில் கூட சரி ஓகே, நீ விநாயகர் சதுர்த்தி சொல்கிறியா, அந்த பிரச்சனையே வேண்டாம்ப்பா, நீ சொல்கிற நாளில் நாங்கள் மாற்றி வச்சுக்கிறோம் என்று 21ஆம் தேதி இந்த நாள் மாறி இருக்கிறது. ஆனால் களம் இன்னும் மாறலை, காட்சி மாறலை. இது 2026 ஆட்சியே மாறப்போவதற்கான அச்சாரமாக தலைவரினுடைய பேச்சு வந்த பிறகு எல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, விக்கிரவாண்டி மாநாட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு கொள்கை விளக்க மாநாடாக இருந்தது. இந்த மதுரை மாநாடு இப்போது தேர்தலுக்குன்னு ஒரு 8 மாதம் தான் இருக்குது, இந்த இடையில கூட நடக்குது. இதோட மைய கருவா என்ன இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? விக்கிரவாண்டி விசாலையினுடைய வெற்றி மாநாடு என்பது கொள்கை திருவிழாங்க. நீங்களே சொன்னீங்க, வேறு எந்த கட்சியுமே செய்யாத மாதிரி 5 கொள்கை தலைவர்களை எக்ஸிபிட் பண்ணி, இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், 2 கொள்கை தலைவர்களை, 2 பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்தது. அங்கு நம்முடைய முப்பாட்டன்கள் சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் எக்ஸிபிட் பண்ணி மொழிப்போர் தியாகிகளுக்கெல்லாம் மரியாதை செய்து, அது வந்து ஃபினாமினல் சக்ஸஸ்ங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது, இதுக்கப்புறம் நிறைய நடக்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நடக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு கொள்கைக்கென்றே ஒரு திருவிழானா அது விக்கிரவாண்டி கொள்கை திருவிழாவை தான் நான் சொல்வேன். நம்ம கோட்பாடு என்ன? எந்த கட்சிக்கும் ஒரு கோட்பாடு வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சரி, இந்த கோட்பாடு, இந்த ஃபவுண்டேஷனை வச்சு மேலே என்ன தொட போகிறோம்? அது குறிக்கோள். கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். என்ன அதிகாரம் என்பது ஒரு குடும்பத்துக்கு லீஸ்க்கு விட்டுருக்கா? அப்படி கிடையாது. நாளைக்கு நீங்கள் வரணும், நான் வரணும், அவன் தோழர் வரணும், இவரெல்லாம் வரணும். அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை கோட்பாடாக சொன்னது விக்கிரவாண்டி மாநாடு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதை குறிக்கோளாக சொன்னது அந்த விசாலையின் வெற்றி மாநாடு. அப்போ எப்படி போகிற அந்த பாதை என்பது அதுதான் கொள்கை. மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்பதை உலகிற்கு உறக்கச் சொன்னது விக்கிரவாண்டி விசாலை மாநாடு. அதில் தான் சமத்துவம், சகோதரத்துவம், செகுலரிசம் எல்லாமே அதில் வருது. சமூக நீதி, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இப்போ இங்கே வாங்க, மதுரையில் பாராபத்தியில், வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இல்லையா மதுரை? எத்தனை மாநாடுகளை பார்த்துருக்கு, நீங்களே எத்தனை மாநாடுகளை பார்த்துருப்பீங்க. புதுகை மலையில் ஆளான தமிழ், யாழ்ப்பாண மண்ணில் யாழான தமிழ், ஆளவாய் மதுரையில் ஆளான தமிழ், அன்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இன்று அதே மாநாடு அந்த மதுரை மண்ணில் நடத்தி, அந்த மதுரை மண்ணில் இருந்து உலகம் முழுக்க உறக்கப் போகிற ஒரு செய்தியாக சில விஷயங்கள் இருக்க போகிறது. நான் இப்படி சொல்வேன், அது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மாறுகிறது. அந்த இடத்துல தான் ஒரு சின்ன கேள்வி, இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றதே ஓரணியில் தமிழ்நாடோட காப்பி தான், இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கலாம்? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ பெரியாரையும் இந்த மண்ணுக்கான சமூக நீதியும் யாரும் காப்பிரைட்ஸ்லாம் வாங்கிக்க முடியாது. இந்த யூடியூப்பில் ஏன் பாட்டை நீ போடாத, உன் பாட்டை நான் போடாதன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் சொல்கிற மாதிரி சமூக நீதி கொள்கைகள்லாம் திமுகக்குன்னு யாரும் பட்டா போட்டு கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது இவங்க தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. இப்போ இருக்கிற தற்கால தமிழ்நாட்டு சூழலில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் பார்த்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கே ஒரு பெரிய நெருக்கடி அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் தராங்க. சமூக நீதியே தாரக மந்திரமாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடலில் எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்குது. ஒரு மாணவியினுடைய பாதுகாப்பு குறைபாடிலிருந்து, வேங்கவையில் சமூக நீதி பிரச்சனையிலிருந்து, இந்த பக்கம் தூய்மை தேவதைகள் அவர்களை வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எவ்வளோ மோசமாக மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க. அது மனித உரிமை மீறல். இதெல்லாம் பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளே போராடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இப்படி சொந்த அணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, சொந்த கட்சிக்குள்ளேயே பல அணிகள் இருக்குது. ஐயா இப்போ திருச்சின்னு எடுத்துக்கங்களே, திருச்சி சிவா ஐயா, கே நேரு ஐயா, அன்பில் மகேஷ் ஐயா, இப்படி நிறைய அணிகளின் பிரச்சனைகள் மத்தியில் அவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிரில் யாரை வைக்கிறாங்கன்னா பாஜகவே அப்படி ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க.
நாம வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பது எப்போதோ தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த வெற்றி பேரணி என்பது எங்களினுடைய கட்சியை நாங்கள் சொல்லலாம், மக்களினுடைய திரட்சியை சொல்றோம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்பது கடந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய வாகை சூடும் வரலாறு இருக்கு. இரட்டைப்போர் யானைகளோடு இந்த நிறத்தில் இந்த கொடி அங்க வாகைப்பூ வைக்கணுங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு. எங்களினுடைய தோழர்களுக்கு தோழிகளுக்கு நாங்கள் பயிற்சி பட்டறை கொடுக்கும் போதே அதை நாங்கள் சொல்லி தருவோம். இந்த வெற்றி பேரணின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, தமிழக வெற்றி கழகம் என்ற சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆய்வு இருக்கு. தமிழகம்னா அந்த அகத்தின் உள்ளே தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற தொப்புள் கொடி தேசமான ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்த தமிழ் பேசும் மக்கள் இருக்கிற நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க. வெற்றி என்ற வார்த்தை என்பது அனைவரினுடைய இலக்காக இருக்கிறது. அது வெறும் ஒரு தேர்தல் வெற்றி இல்லை, அடுத்த தேர்தல் வெற்றி இல்லை, அடுத்த தலைமுறைக்கான வெற்றி. கழகம் என்ற வார்த்தை என்பது போருக்கு தயாராகிற படைகளுக்கு பயிற்சி தருகிற பயிலகம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி ஏன் அதுல வாகைப்பூ வச்சோம்? வாகைப்பூ என்பது போரில் போய் உயிரை பணயம் வைத்து வெற்றி பெற்ற எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழ் மைந்தர்கள் சூடிய பூ. ஏன் அங்க இரட்டை போர் யானை இருக்கு? ஏன் அந்த நட்சத்திரங்கள் செயல் திட்டங்களாக இருக்கிறது? அந்த சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் ஏன் இருக்கிறது? புறநானூற்றிலிருந்து பட்டினப்பாளையிலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து தேடி தேடி பார்த்து வார்த்தைகளை வைக்கக்கூடிய கழகம் தமிழக வெற்றி கழகம். எனவே வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பது யாரை பார்த்தும் நாங்கள் வைக்கவில்லை, அது அவர்களினுடைய அதீத கற்பனை, அது உண்மை இல்லை. ஓகே, இந்த வெற்றி என்ற வார்த்தை வந்து கட்சி பேரில் ஆரம்பித்து வெற்றி கொள்கை திருவிழா, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு பண்ணுறது எல்லா இடத்துலையுமே வெற்றி அப்படின்றது இருக்குது. 26 தேர்தல் காலத்தில் ஒட்டி போகும்போது பிரச்சார காலத்திலையும் இந்த வெற்றி என்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கலாமா? நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நான் அதை ரசிக்கிறேன். அது ஒரு பக்கம் கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அது இயல்பாகவே விஜய் சார்னாலே வெற்றி தானே. விஜய் வெற்றி வீசாலை, ஆமா, அது எல்லாமே இயல்பா அமைந்தது. விக்கிரவாண்டியில வீசாலையில தான் வேணும்னு யாராவது திட்டமிட்டு கேட்டோமா, அது அமைந்தது. இந்த மதுரையிலிருந்து விருதுநகர் தூத்துக்குடிக்கு போற வழியில் அந்த பாரப்பத்தி மண் இருக்கு பாருங்க, இது எங்களுக்கு வாய்த்தது. இவ்வளவு தடைகளை தண்டு யாரும் லேண்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு டெம்போ வேனு கூட கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடி இருக்குங்க. ஆனால் அத்தனை லட்சம் மக்கள் திரண்டு வராங்க பாருங்க, இந்த அன்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்போ வாய்த்தது, கிடைத்தது, அமைந்தது, காலம் கொடுத்தது. அது வார்த்தைகளில் இருப்பது களப்பணி, இந்த அரசியல் பணி, இந்த கொள்கை பணி, இதையெல்லாம் பார்த்து மக்களினுடைய அன்பும் ஆதரவும் அதிகமாகி 2026 தேர்தலிலும் அது எதிரொலிக்கும். வெயிட் அண்ட் வாட்ச், அப்போதும் நாம் பேசுவோம். விக்கிரவாண்டி மாநாட்டு களத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு திடல் ரெடி ஆகுது. ஆனால் மதுரை மாநாட்டு திடல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர் ஆகுது, இன்னும் பெருசாகுது. அதோட பார்க்கிங் ஏரியா பெருசாகுது. அந்த மேடையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அதில் இருக்க அறிவிப்புகள், அந்த வியூகம் எல்லாமே பெருசாக இருக்கும். எதிர்பார்க்குறது இந்த அறிவிப்பு வியூகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான ஒரு இடங்க. இந்த இடம் வந்து எத்தனை பேரை கொள்ளளவுனா, அது குறைந்தது ஒரு 10-15 லட்சம் பேருக்கு வந்து ஈஸிலி அக்காமடேட் பண்ணக்கூடிய இடங்க. அதையும் தாண்டி மக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நான் பர்சனலாக ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி கூட்டத்தை கூட்டி மாசு கட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது தனிநபரா. ஏன்னா அப்படி காமிச்சு தான் நிரூபணம் செய்யணும் அந்த தலைவர்னு அவருக்கு அவசியமே கிடையாது. இவர் பின்னாடி எத்தனை பெரிய கூட்டம் இருக்குன்னு ஆளுங்கட்சிக்கே தெரியும், அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். இப்போ ஒரு தலைவர் வராரு, அவர் யாருப்பா, அவர் என்ன அரசியல் கட்சி, என்ன பேக்ரவுண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னா, ஓஹோ அவர் இந்த பேக்ரவுண்டு அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணி, இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்களே பஸ்ஸு வச்சு லாரி வச்சு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி காசு வச்சு 300 ரூபா வச்சு இந்த ஃபேமஸாக சொல்லுவாங்களே கோட்டரு கோழி பிரியாணி அது இதுன்னு பண்ணி ஆளை பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து சேர்ப்பாங்க. நான் என் நெஞ்சை தொட்டு சொல்கிறேங்க, ₹1 கொடுக்கல தோழர், இப்போ வரைக்கும் கொடுக்கலைங்க, ₹1 கொடுக்கல. இந்த கூட்டத்தை பார்த்து நான் வந்து மலைக்கிறேன். அப்போ இப்படி கூட்டத்தை மாஸ் காட்டுவதற்காக மட்டுமே கூட்ட வேணுன்ற எண்ணம் எனக்கும் இல்லை, அந்த தேவை தலைவருக்கும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி பெரும் ஜனத்திரல் அங்கே கூட்டம், எக்ஸ்ட்ரானரி கூட்டம். கேரளாலையும் அது இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு, மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, தமிழ்நாட்டின் மூலை முடுக்கலாம் இருக்கு. இன்னும் அவங்கள பத்திரமா வர வச்சு பத்திரமா அனுப்பிடணும், தலைவரை பத்திரமா கூட்டு வந்து பத்திரமா போயிடணுன்ற எங்களுக்கு தான் அந்த ஒரு பதட்டம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆக அப்படி ஒரு பெரும் திரள் வந்துட்டா என்ன பண்றதுக்காக தான் இத்தனை பெரிய ஒரு இடத்தை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, இடம் பெரிதாக இருக்கிறது, அங்க பேச போகிற கருத்து, இடமே எவ்வளவு பெருசா இருந்தா அங்க பேச போகிற பேசு பொருள் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கருப்பொருள், அந்த பேசு பொருள், அங்கு வரக்கூடிய பல அணுகுண்டுகள், அதையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு பெரிய திருப்புமுனை சம்பவம் அங்கே இருக்கு.
இல்லை, முதல் மாநாட்டு மேடையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது ஒரு அணுகுண்டாவே அவர் அவர் பேசினார். பேசின பிறகு எல்லாரும் அது பேசுறாங்க. ஒரு எதிரொலியாக இருந்தது, அரசியல் களத்தில் ஒரு பேசுபொருளாக மாறினது. இந்த மாநாட்டில் அவர் என்ன ஒரு பேசுபொருள் மைய கருவாக இருக்கணும்னு எதிர்பார்க்க. தோழர், நான் உண்மையா சொல்றேன், அவர் என்ன பேச போறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணன் என்ன பேசுவார்னு உண்மையிலே எங்களுக்கு யாரும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவருடைய இதயத்திலிருந்து பேசுவார். பேச்சில் 2 வகை. மூளையில் இருந்து பேசுவது, 2 இதயத்திலிருந்து பேசுவது. முதல் வகை மூளையில் இருந்து பேசுவது கருத்துக்களை விழுங்கி உண்டு செரித்து வெறும் இலக்கங்களை சொல்லி வெறும் அடுக்குமுடிகளை மயக்குமுடிகளை சொல்லி மக்களை மயக்கும் விதமாக பேசுவது, மூளையில் இருந்து பேசுவது. நம்ம தலைவர் இதயத்திலேருந்து பேசுவாருங்க. ஃப்ரம் த ஹார்ட் டு த ஹார்ட் பேசக்கூடிய மாஸ் லீடர் அவர் சொல்கிற ஒரு குட்டி கதையை ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடும். அவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வாக்கியம் அரசியல் உலகத்தினுடைய கருப்பொருளாக அடுத்த பல மாதங்களுக்கு மாறிவிடும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அழகாக சொல்கிறீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் படிச்சிங்களா, மனப்படம் பண்ணீங்களா, நிக்குறு போட்டிங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு தலைவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த 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 ஸ்பீச் மாஸ் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கான ஒரு டிப்பிக்கல் டெஃபினேஷன் நம்ம லீடர் தான். ஸோ உண்மையிலே அவர் என்ன பேசுவார்னு எனக்கும் தெரியாது. ஆனால் என்னெல்லாம் பேசுவார்னு நம்ம கூட இருக்கிறதால ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய திருப்புமுனை பேச்சாகத்தான் அது இருக்கும். அந்த மேடையில் அவர் பேசுவதை கேட்பதற்காக, நேரில் பார்ப்பதற்காக பெரும் ஜனத்திரள் அங்கே வராங்க. அத்தனை பேரும் வருவது அவருக்காக தான். நான் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னுடைய லைஃப்பில் விஜய் சார் பேரை நீக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அவர் தமிழ் பேச்சங்கள் மூச்சு வெற்றியாளர், அத்தனை 1000 பேர் அத்தனை லட்சம் பேரை தோற்கடித்தார், அவர் சோஷியல் மீடியாவில் வந்தார், சினிமாவில் வந்தார், டிவியில் வந்தார். ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே ஒரு மடு. அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேரோடு வந்த பிறகுதான் இன்று நான் இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இப்படி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு நான் உட்காடுறேன்ல, இது என்னுடைய பரம்பரையினுடைய கனவு. சாதாரண ஆள் நான். என்ன மாதிரி தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு தொழிலாளி. என்ன மாதிரி தான் சாதாரணமாக ஒரு ஊரில் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்தவர். அவங்க இன்றைக்கி மாவட்ட செயலாளர், இவர் இன்றைக்கி மாவட்ட செயலாளர், இன்றைக்கி நான் கொள்கை பரப்பு செயலாளர். வெறும் பேச்சில் கிடையாது, களத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவர் பேச்சும் தரமாக இருக்கும், செயலும் தரமாக இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமாக இருக்கும். ஓகே, இந்த பாரபத்திக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரபத்தி மதுரை பார்டருக்குள்ளே வருது, ஆனால் தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி விருதுநகர் தொகுதியில் வருது. விஜயகாந்த் அவர்கள், மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள், அவர் பிறந்தது விருதுநகரில், அவர் வளர்ந்தது மதுரையில். அப்போது கோஇன்சிடெண்ட்டாக வருதா, இல்லை விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு நன்றி, இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா விஜயகாந்த் விஜய் அவர்கள் ஓன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படியே இல்லை. கேப்டனை பிடிக்காதவங்க யாருங்க? யாராவது காட்டுங்க கேப்டன் இன்னைக்கு விமர்சனம் செய்கிறவங்க. அவர் ஆக்டிவாக இருந்தப்ப அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சு ட்ரால் பண்ணி அந்த பிம்பத்தை உடைச்சானுங்க பாவிங்க. இன்றைக்கி அதை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேப்டனை யாருமே ஓன் பண்ண முடியாது. அவர் தேமுதிகவினுடைய சொத்து. அவங்க அந்த அம்மா பிரேமலதா அம்மா இன்றைக்கி பெண் தலைவர்கள் ரொம்ப அபூர்வம் அரசியலில். அவங்க ஆக்டிவாக செயல்படுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் சொன்ன உடனே ஐயோ அதுக்கு அழாமல் பேசணுமே நினைக்கக்கூடிய ஆள் நான். தானத்திலே சிறந்ததான அன்னதானம். அவர் மறைந்து சில மாதங்கள் கழித்து நாங்கள் பத்திரிகையாளர்களாக அங்கே போயிருந்தப்போ கூட கேட்டோம், இவ்வளோ நாளாச்சு இன்னும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, கேப்டன் தான் இல்லையே என்னப்போ யோசிக்காமல் அந்த அம்மா பதில் சொன்னாங்க. அவர்லன்னா என்னங்க, நான் இருக்கேனே, அதனால் நான் இருக்க வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் என் பசங்க போடுவாங்க. அது தானாக அப்படி செய்யக்கூடியவங்க வெகு அபூர்வமான மனிதர்கள். செவாலியர் சிவாஜி கணேசன் இறந்த இறுதி யாத்திரை நிகழ்ச்சியில் துண்டு எடுத்து அத்தனை பேர் அடித்து அவர் அந்த சலசலப்பை ஏற்படுத்தலைன்னா, அது பரபரப்பை ஏற்படுத்தலைன்னா அன்று மரியாதையாக அந்த இறுதி யாத்திரை நடந்திருக்காரு. ஆனால் நல்லா கவனிங்க, அந்த வீடியோ என்னமும் இருக்குது, ஒருத்தர் மேலே கூட அந்த துண்டு படாது. ஆமாம், துண்டால் அடிக்க தெரிஞ்சு கையில் அடிக்க தெரியாதா? அவர் கையை பார்த்துருக்கீங்களா? பல முறை நான் பத்திரிகையாளர் சந்திப்பு கையை அப்படி இருக்குங்க. ஆனால் அடிக்கிற மாதிரி பண்ணுவார். கம்பீரமான ஒரு ஆள், கம்பீரமான ஆள், என்ன மனிதர். ஆனால் அவருக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ, என்னெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பத்திரிகைகள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. கேப்டன் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக உயிரோடு இல்லை, அவர் எவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அதே நெருக்கடியை எங்களுக்கும் தராங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் விக்ரவாண்டி வீசாலை மாநாட்டில் நம்ம தலைவரே சொன்ன மாதிரி நாங்கள் பல பேர்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நெருக்கடியெல்லாம் தந்தாங்களோ அதை பார்த்து தான் வந்திருக்கிறோம். மற்றபடி அவரை நாங்கள் யாருமே ஓன் பண்ண முடியாது. அவர் தேமுதிகவினுடைய சொத்து, இந்த தமிழ் மண்ணின் சொத்து, இந்த மண்ணின் மைந்தர். அவருடைய புகழ் நிச்சயமாக நிலைத்து இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மற்றபடி இது கோஇன்சிடென்ஸ் தான். 25 கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் பிறந்த நாள். என்னுடைய மகன்
பகத்சிங்குக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள், திருமுருக கிருபானந்த வாரியர் சுவாமிகளுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள். அது ஒரு நல்ல நாள். இல்லை, ஏன் அதை கேட்டேன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேப்டனுடைய இந்த படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது, 26ல் நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி வேணா அது பயன்படுத்தலாம், அவங்க யாரும் கருத்து, பயன்படுத்தக்கூடாதுன்னு அது சொன்னாங்க. மேடமுடைய கருத்து. மற்றபடி அது வந்து அப்படி இல்லை, அது வந்து ஆய்வை தப்பா பண்றீங்க, அப்படி இல்லை அது. ஓகே. இந்த மாநாட்டில் கூட்டணி அறிவிப்பு அல்லது ரொம்ப நாளாக உங்கள் கட்சியில் பல முக்கியமான முகங்கள் இணைய காத்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த புதிய நபர்கள் இணைப்போடலாம் எதிர்பார்க்கலாங்களா? இல்லை, நமக்கு இலக்கு வந்து ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்தையும் இலக்கே இல்லாமல் நடத்தி வெறும் வாய்ச்சவடால் கூட்டமாக நடத்துகிற கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. வி ஹாவ் அ பர்பஸ், வி ஹாவ் அ டார்கெட். ஒரு துல்லியமாக ஒரு ராக்கெட் போய் ஒரு இடத்தில் துல்லியமாக அடிப்பதை போல ஒரு துல்லிய இலக்கு இருக்கும். அதனால் அதன் தன்மையில் அதற்குரிய களங்களில் அதற்குரிய நேரங்களில் டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த பெர்செப்ஷனையோ இந்த நரேஷனையோ நாம் வந்து எந்த நேரத்தில் எந்த டைமிங்கில் ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நடைபெறும். ஓகே. இந்த மாநாடு முடிஞ்சதை ஒட்டி செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் இருக்குன்னு செயற்குழுலையும் ஒரு திருமணம் நிறைவேற்றிருந்தீங்க. அந்த தேதி, அந்த மக்கள் சந்திப்பு பயணம் எந்த மாதிரி இருக்கும்? புழுதி பறக்கும், மக்கள் கூட்டம் உலகத்தை உலுக்கி பார்க்கும். தலைப்பு செய்தி அல்ல, அனைத்தும் மலைப்பு செய்திகளாக மாறியிருக்கும். மாநில செய்தி அல்ல, தேசிய செய்திகளிலேயே தமிழக வெற்றி கழகம் நிரந்தர இடம் பிடித்திருக்கும். இத்தனை பெரிய வார்த்தைகளை நான் சொல்வதற்கு காரணமாக இருக்கும், திக்கட்டும் திசையட்டும் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் ஒரே தலைவராக இருக்கும் வெற்றி தலைவர் உங்கள் விஜய். அவர் ஒருவரினுடைய அந்த ஒரு புகழ் பேர், அவரினுடைய தூய்மையான எழுதப்படாத காகிதம் போல பிறந்த குழந்தையின் மாசற்ற அந்த பொன்மேனியை போல இருக்கிற அப்பழுக்கற்ற இதயத்தை, நல்ல நோக்கத்தை மக்கள் மத்தியில், மக்கள் நடுவே, மக்கள் கடலின் நடுவே தமிழக வெற்றி கழகம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். காண கிடைக்காத ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பேசணுங்கிறதுக்காகவோ இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, பதவின்னு சொல்ல மாட்டேன், பொறுப்பு கொடுத்துட்டாங்கிறதுக்காகவோ இதை நான் சொல்லலை. நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசுங்க, உங்கள் சீனியர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். சார், சத்தியமாக ₹1 கொடுக்காம இவ்வளோ கூட்டம்லாம் யாருக்கும் வராது சார். நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம்ல, பிஎல்ஏ வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறை. பொதுவாக மற்ற கட்சிகள் 50 பேருக்கு மேலே இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க சார். அதிகபட்சம் ஒரு 500, 1000. வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறைக்கே கிட்டத்தட்ட நிர்வாகிகள் மட்டுமே அந்த அரங்கில் ஸ்ட்ரிக்டாக வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. அந்த 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 பகுதிகளில் அந்த மண்ணின் மீதில் இருக்காங்க, அங்கே செயற்குழு இருக்குது, அங்கே பல அணிகள் இருக்குது, 28 அணிகள் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அவளே உனக்கு என்ன வேலை, நீ போய் வேலையை பார், இங்கே அவர் மட்டும் வரட்டும். அதே 10,000 பேர். சரி, தலைவர் வந்து இறங்கிடுவார், 20 நிமிஷத்தில் வந்துடுவார்னா 20 நிமிடத்தில் வர வேண்டிய இடத்தை 2.5 மணி நேரம் நீந்தி வந்தார். நான் கூட அந்த உணர்ச்சி அதீதத்தில் சொன்னேன், இது வந்து விமான நிலையங்களை எல்லாம் விஜய் நிலையமாக மாற்றி கொண்டிருக்கிறார். கெஞ்சுறோம், கத்துறோம், கதறோம், எப்பா விடுங்கப்பா, வர எதிரில் வர்றவங்களை தடுத்துடலாம், எல்லா திசையிலேருந்து வர்றவங்களை எப்படி தடுக்க முடியும்? அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? மக்கள் சந்திப்பு அப்படின்னா ஒரு சவால் தான், பெரிய சவால். நீங்கள் அதை புரிஞ்சு கேட்குறீங்க, அறிஞ்சு கேட்குறீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் வந்து நம்ம லீடருக்கு இருக்குது. அவ்வொரு மாதிரி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அவரோட காலம் தந்த பொன் வாய்ப்பில் சின்ன சின்ன தருணங்கள் எனக்கும் கிடைக்கும்ல. யாரை பற்றியுமே நெகட்டிவாக பேசாத ஒரு மனிதனை என் வாழ்க்கையிலே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எதிர்கட்சிகளோ எதிரிகளோ எவ்வளவு மோசமாக நம்மளை பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை கூட யாரை பற்றியும் நெகட்டிவாகவே பேசாத ஒரு பாசிட்டிவிட்டி பீரங்கி வந்து நம்ம லீடர். அதை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. நான் கூட ஒரு உணர்ச்சி வேகத்தில் ட்ரிகர் ஆகிடுவேன் சில நேரங்களில். வந்து யாராவது தலைவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும், என்ன ஒரு அறமற்ற செயலாக இருக்கேன்னு. ஆனால் அவர் ஒரு காமன் கம்போஸ்டாக எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக அதை வந்து இருக்கிறார் பாருங்க. அவருக்கு தெரியாதா? அவர் பார்க்க மாட்டாரா? எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர். 24 மணி நேரமும் எல்லா செய்திகளையும் கிரகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி அவர். நாம பேசுகிற இந்த நேர்காணலை கூட அண்ணன் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அவர் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை பற்றி எவ்வளோ இத்தனை பேர் அப்படி சொல்லிட்டாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ கோபம் வரணும், எவ்வளோ வன்மம் வரணும். அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவனை பண்ணட்டும், நாம் பண்ணுறதுக்கு பொன்னான வேலைகள் இருக்குது, அடைவதற்கு உன்னத லட்சியங்கள் இருக்குது, அது இதுக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட இருந்து அதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதனால் அந்த விமர்சனங்கள், இந்த அல்லு சில்லு அதையெல்லாம் புறங்கையில் தள்ளிவிட்டு நாம் அந்த மக்களை சந்திக்க அவர் வருகிற பொழுது பாதுகாப்பில் இன்னும் அதீத கவனம் எடுத்து பத்திரமா தலைவரை கொண்டு வரணுங்கிறது நம்முடைய நோக்கம், தலைவருக்கு எல்லாரும் பத்திரமா இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம். இரண்டும் நிறைவேறும்.
ஓகே. 26 தேர்தலுக்குன்னு ஒரு 8 மாத கால இடைவெளி இருந்தாலும் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்றது ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் போது அவருக்கு வட மாவட்டங்களில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ வட மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் 1980 போட்டியிட்ட மதுரை மேற்கில் போட்டியிடுவார் அப்படின்னு தொண்டர்களும் தொடர்ந்து எங்கள் மாவட்டத்தில் எங்கள் தொகுதியில் போட்டியிடணும்னு சுவரட்டிகள்லாம் விட்டுறாங்க. எந்த இடத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்குது? யுனிவர்சல் கரிஷ்மா உள்ள ஒரு லீடருங்க. நீங்கள் விஜய் என்ற ஃபார்முலாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே சமூக சாதி சமய மண் சார்ந்த மாவட்ட பிரிவினைகள் மனித பிரிவினைகள் எல்லாமே போய் ஒரு ஓர்மை வந்துடும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ். இது அப்போ அவர் எங்கே நிற்கலாம், எங்கே வேணால் நிற்கலாம். நீங்கள் ஒரு சின்ன டீம் வச்சு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு 10 தொகுதி கூட சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் கேள்விப்படுறாங்களே. இல்லை, நாங்கள் எங்கே பண்ணணும், மக்களே பண்ணியிருப்பாங்க. எங்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கிற பாச மழையை பொழியக்கூடிய இந்த திமுக கட்சியே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாம் ஏன் பண்ணணும்? அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடிலாம் 3 மாதம் முன்னாடி தான் பரப்புரை பண்ணுவாங்க. இப்போ 10 மாதம் முன்னாடியே பண்ணுறாங்க. அதுவும் 3 சுற்று 4 சுற்றுன்றாங்க. அதீத விளம்பரங்கள் எங்கே பார்த்தாலும் ஐயா மு க ஸ்டாலின் ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா? இதுவே என்ன ஆகிடும், அது அவங்க வந்து அவருக்கு நன்மை செய்யணும்னு நினைத்து உண்மையிலேயே மு க ஸ்டாலின் ஐயா மீது உள்ள ஒரு அன்பில் பண்ணுறாங்க. அது வந்து யாரோ பண்ணுறாங்க, எழுதி பண்ணுறாங்க, எழுதுகோல் பண்ணுறாங்க, அரசாங்கமே கூட பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன ஆகிடும் நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் அவங்களுக்கு இதுவே நெகட்டிவாக மாறும். இந்தியாவில் இருக்கிறதுன்னு வாஜ்பாய் இதை தான் பண்ணார். இன்றைக்கி இதே திராவிட மாடல் அன்றைக்கி பிஜேபி மாடல் பண்ணதை பண்ணுறாங்க. நரேந்திர மோடி என்ன பண்ணுவார், தூய்மை தொழிலாளர் உட்கார வச்சு அவங்களுக்கு பாதாபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கி தூய்மை தொழிலாளர்கள் கேட்கிற அடிப்படை உரிமைகளை அந்த வேலையை கொடுத்துட்டாலே இந்த பலன்கள் எல்லாமே வந்துடும். சிறப்பு திட்டம் சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த வேலையை உறுதி பண்ணாலே வந்துடும். அதை தராமல் அவங்கள அடித்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ பிஜேபி எதெல்லாம் பண்ணுறாங்களோ இதையே பண்ணிவிட்டு விளம்பரத்தை அதே மாதிரி பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க விளம்பரத்துக்கு பிஜேபி. இவங்களும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக மாறிடும். அதனால் இது வந்து அவங்களுக்கு ஈல்ட் ஆகாது. அவங்க நினைக்கிற அந்த ரிசல்ட் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வராது. அது மக்கள் வேறு மாதிரி இது வந்து திசை திரும்பிடும். ஓகே. நீங்கள் இந்த பொதுவாகவே விஜய் அவர்களுக்கு அந்த வட மாவட்டங்களில் ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு விமர்சகர்கள் பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க. தென் மாவட்ட மக்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க? அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அர்பன் பாப்புலேஷன் ரூரல் பாப்புலேஷன் 2 இருக்குது தலைவா. இந்த அர்பன் பாப்புலேஷனில் திரைப்படங்களில் அவர் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரங்களை வைத்து அணுகிறாங்க. இந்த கண்ணோட்டமே தவறு. அவர் என்றைக்கோ திரைப்படங்களை டிசோன் பண்ணிட்டாருங்க. அவர் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ஒரு நார்த் இந்தியனாக நடிக்கிறாரு. அதுக்காக போயிட்டு நம்ம வந்து அஸ்ஸாமில் நம்ம வந்து ஒரு தொகுதியில் வந்து நிற்க சொல்லலாமா தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு? அஸ்ஸாமில் நின்னாலும் அவருடைய கரிஷ்மாக்கு அது வேறு லெவலில் ரிசல்ட் வரும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, அது வேறு இது வேறு. அவர் என்றைக்கோ சினிமாவை டிசோன் பண்ணிட்டார். ஆனால் இந்த ஆய்வு செய்யக்கூடியவங்க சில பேர் வந்து இன்னும் அப்படியே நினைக்கிறாங்க, இவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அரசியலே பேசுகிறேன். கனடாவில் போய் நான் 10 நாள் இருந்தேன். அங்கே இவருக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா? ரசிகர்கள் இல்லை, தொண்டர்கள். நார்வே நாடு எங்கே இருக்குது தெரியுமா? நார்வேஜியன் கண்ட்ரிஸ். அங்கே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. நார்வேஜியன் கண்ட்ரீஸில் குருதி கொடை கொடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புகிறாங்க. லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மேற்கத்திய நாடுகள், கீழைத்தேய நாடுகள். நான் எக்ஸாஜரேட் பண்ணாமல் ஹம்புளாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை இல்லையா? ஆனால் தமிழர்களே இல்லாத நாடே இல்லை. நீக்கமர நிறைந்திருக்கிற 196 உலக தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபோர்ஸ் இவர். அதனால் அவர் வட தமிழ்நாட்டில் தான் அவருக்கு செல்வாக்கு என்பது வந்து அந்த கண்ணோட்டம் வந்து அப்படி அவங்க வச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவருக்கு உலகம் முழுக்க செல்வாக்கு இருக்குது. யார் அரசியலுக்கு வந்தாலுமே அவருக்கு வந்து இந்த டெரிட்டரி, இந்த டெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அவர் யூனிவர்சலாக இருக்கிறாரு, மிகப்பெரிய கரிஷ்மேட்டிக்காக இருக்கிறாரு. அவருடைய சிந்தனையுமே அப்படி தான், ஒரு பரந்தப்பட்ட சிந்தனையாளராக இருக்கிறாரு. அவருடைய கொள்கையுமே அப்படி தான், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் இதயங்களை தாங்கி நிற்கிறாரு. இவ்வளோ பேசுனா அண்ணா அறிவாலயத்தில் கடைசி வரைக்கும் பெரியாருக்கு சிலை இல்லையே. எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன். சரி, இவருக்காகவாது ஒரு பெரியாருக்கு ஒரு சிலை வச்சிடும் வைங்களேன். நான் என்ன அன்றைக்கி திட்டவா போகிறேன், பாராட்ட தான் போகிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் பெரியாருக்கு அவன் சிலையே வைக்கல. ஆனால் கொள்கை தலைவர்களுக்கு பெரியாருக்கு சிலையை தலைமை நிலையத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு மலர்த்துவ மரியாதை செய்து முடிப்போர் தியாகிகளை நெஞ்சில் ஏந்தி, நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் இது வந்து சமூக நீதியை காப்பிடிச்சிட்டாங்க, அதை காப்பிடிச்சதை நோ, உங்களுக்கு கிடையாது காப்பிரைட். இது மண்ணுக்கான கொள்கை, இந்த மக்களுக்கான கொள்கைன்னு அதையெல்லாம் இதயத்தில் தாங்கி இந்த மாநாட்டுக்கு மட்டும் பிரதர் நான் வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா?
இந்த ஒரு மாநாட்டுக்கு அந்த ஊரில் மட்டுமல்ல எல்லா ஊர் கோயில்களிலும் சிறப்பு தொழுகைகளை, சிறப்பு வழிபாடுகளை, சிறப்பு பிரார்த்தனைகளை செய்கிறாங்க. என் வார்த்தையை கவனிக்கிறீங்களா? சிறப்பு தொழுகை இல்லை, மும்மதமும் சொல்கிறேன், சிறப்பு பிரார்த்தனை, சிறப்பு வேண்டுதல்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி நாகூர் ஆண்டவர் கோயிலில் அங்கே தொழுகைக்கு வந்த மக்களில் வந்து சந்தித்த அந்த தோழர்கள் வந்து அந்த தோழர்கள் போய் பேசியிருக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த பக்தர்கள்லாம் வராங்க பாருங்க, அந்த பக்தர்களில் நிறைய பேர் நம்ம கட்சிக்காரங்க அங்கே வர்றதா சொல்கிறாங்க. பலரும் போய் சாமி கும்பிட்றாங்க, மாநாடு நல்லா நடக்கணும்னு. இப்போ என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் அப்பா அம்மாக்காக நான் அர்ச்சனை பண்ணுவேன். இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த மாநாடு நல்லா நடக்கணும், தலைவர் நல்லா இருக்கணும். அவர் ஒரு ஃபேமிலியோடைய ஹவுஸ் ஹோல்டு நேமாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பெண்கள்ங்க இப்போ பொலிட்டிக்கலி அவேர் இண்டிவிஜுவல்னு ஒருத்தரை சொல்லுவோம். யூ ஆர் பொலிட்டிக்கலி அவேர் இண்டிவிஜுவல். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலுக்கு கட்டாயமாக வரணும், அவங்க வெளியில் வரணும். அவங்க ரொம்ப நாளாக சப்ரஸ்ட்லேயே இன்னும் சூப்பர் சப்ரஸ்டு கேட்டகரியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளில யாருமே சொல்கிறதுக்கான ஸ்பேஸை நீங்கள் தர மாட்டேறீங்க. வீட்டு ஹாலில் உட்காந்து கிரிக்கெட் பேசுகிறீங்க, பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க. ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் ஷாப்பிங் பற்றி மட்டுமே இல்லை, அவங்கள பேசணும். எக்ஸ்ட்ரானரியாக பெண்களினுடைய அந்த சிங்க பெண்களினுடைய ஆதரவை வென்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இவர் மாறி இருக்கிறார். அதை நான் விட்னஸ் பண்ணுறேன். சரி, நீங்கள் இந்த ப்ரிவியூலாம் சொல்கிறாங்களா, கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த கருத்துக்களும் எடுத்து வைங்க. அது வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ், ட்ரையாங்குலேஷன் இருக்குது. ரேண்டமாக 100 பேர் கேட்டு வெறும் டிக் அடிக்கிறது கிடையாது. நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது அதில், வந்து சயின்ஸ், அது சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அப்போ பெண்களினுடைய ஆதரவு, எமோஷ்னல் எவிடன்ஸ், இது ரெண்டையுமே நான் விட்னஸ் பண்ணி பார்க்குறேன். இவர் வந்து எக்ஸ்ட்ரானரி லீடர். இவர் வட தமிழகத்தோடு நீங்கள் சுருக்குனீங்கன்னா உங்களினுடைய கண்ணோட்டம் தவறு. இவர் தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கிற தன்னிகர் இல்லாத தலைவர். ஒரு நடிகராக, சமூக அக்கறை கொண்ட ஒரு நடிகராக விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நீட்டால் மரணிச்ச அனிதா வீட்டுக்கு போனது, ஸ்டெர்லைட்டோட அந்த துப்பாக்கி சூட்டில் இருந்த அவங்களோட வீட்டுக்கெலாம் போய் நள்ளிரவில் ஆறுதல் சொன்னது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ போராட்ட களத்தில் உட்காந்தது அப்படின்னு பல இடங்களில் போய் நின்றுருக்காரு. ஆனால் அரசியல் கட்சி தலைவராக மாறின பிறகு ஏதோ அவரை தடுக்குதோ, களத்துக்கு போக மறுக்கிறாரா, தயங்குறாரா, எது அவரை தடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இன்னும் நான் போகிறேன், சுனாமிக்கு போகிறேன், நேபாள் பூகம்பத்துக்கு போகிறேன், குஜராத் பூகம்பத்துக்கு போகிறேன், கையில் உண்டியலை ஏந்தி, அந்த கார்ட் பாக்ஸில் உண்டியலை ஏந்தி பூகம்பத்திற்காக தெருவா போய் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நிதி கேட்குறாருன்னா அப்போ நாமளும் கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை விதைத்து சமூக பணி என்பதை மக்களினுடைய ரத்தத்தில், எங்கள் தொண்டர்களுடைய ரத்தத்தில் ஏற்றிய தலைவர் அவர். 90களினுடைய இறுதியில் அவ்வளோ சீக்கிரம் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் நீங்கள் போர்டு வைக்க முடியாது. அப்போல்லாம் அந்த கோனிக்கா கேமரா இருக்கும், 36 படம் ஒரு ஃபிலிம் ரோல். அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு குடிசை பகுதிக்கு போய் ஏழை குழந்தைகளுக்கு பென்சில், பேனா, நோட்டு வாங்கி கொடுத்து, ஃபோட்டோ போட்டு, ஆல்பம் கொடுத்து, நான் ஒரு சமூக சேவகர்னு சொன்னால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு உங்களுக்கு போர்டு வைக்க அனுமதியை நம்முடைய தலைமை நிலையம் தரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது ஆள் சேர்க்கணும்னு குடிப்பகத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இல்லை, படிப்பகத்துக்கு கூப்பிட்டு வரோம் எங்கள் பசங்கள். படிப்பகம் என்பது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அங்கே படித்த எத்தனை குழந்தைகள் அடுத்தடுத்த மேடைகளை வந்து நின்னாங்க தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்காங்க தெரியுமா? குருதியகம் என்பது, அந்த குருதி கொடை இருக்கு பாருங்க, பல லட்சம் பேர். யூ கான்ட் மெஷர். ஏன் கேரளாவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸு? ஒருத்த பைக் எடுத்துகிட்டு போவாங்க, பிளட் டொனேஷன் பண்ணிட்டு பசங்க வந்துடுவாங்க, சத்தமே இல்லாமல் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த பெரிய கடல் அமைதியாக இருக்குன்னு நினைப்போம். ஆழ்கடல் உள்ளே தொட முடியாத தூரத்தில் காட்டாற்று வேகத்தில் ஒரு பெரும் வெள்ளம் பாய்ந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் வெளியில் சைலண்ட்டாக என்ன இவங்க ரசிகர் மன்றம், அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போவே இந்த சமூக பணி, களப்பணி எல்லாத்தையும் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும். நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், திரைத்துறையோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு மனிதன் தான் நான். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெரும்பாலான சினிமா நட்சத்திரங்கள் பீட்டா சப்போர்ட்டராக இருந்தாங்க. அப்படி அவங்கள ஈர்த்துரும் அந்த மாதிரி பெருநிறுவனங்கள். இவர் தான் கர்ச்சிப்பை கட்டிட்டு போய் அங்கே போய் நின்ன ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்து மக்களுக்காக, ப்ரோ பப்ளிக்காக நிற்கக்கூடிய மனிதர். ஜிஎஸ்டி எப்போ எல்லாரும் மைண்டில் தோணுச்சு, யாரும் வெளியில் சொல்ல, வையே வசனத்தை வையின்னு சொன்னவர். டிமானிட்டைசேஷன் அப்போ நோக்கம் சரியாக இருந்தாலும் தாக்கம் தப்பாக இருக்குன்னு சொன்னவர். இப்படியே சொல்லி அனிதாவினுடைய வீட்டில் அந்த நேரத்தில் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேசினார். அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது கவர்மெண்ட்டுமே அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் கட்சி தொடங்கின பிறகு பத்திரிகையாளரையே சந்திக்க மறுக்கிறாரு, புறக்கணிக்கிறாரா? புறக்கணிப்புன்ற வார்த்தை ரொம்ப பெருசு. ஒரு பர்பஸோட பண்ணணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால் அவர், நான் சொல்கிறேனே, நான் இன்னும் பர்சனலாக சொல்கிறேனே, அவர் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கார். நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இறங்கி பார்க்குறேன் அவர் சொல்வார். ஆனால் நாம் அவருடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர் வர்றதால ஒரு களத்தினுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய, அதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தை நீங்கள் 13 ஆட்கள் பார்த்துருப்பீங்க. நாம் எதுவுமே சொல்லலை. வெளியில் வந்த தோழர் பாரதி சொன்னார். என்ன சொன்னார்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வர்றேன்னு சொன்னார். நாங்கள் வேண்டான்னு சொன்னோன்னார். நான் இப்போ அதை டீகோட் பண்ணுறேன். என்ன தெரியுமா பிளானு? இவர் அந்த இடத்துக்கு ஒரு நைட்டு வர்றாருன்னு வைங்களேன். பெரிய கூட்டம் வரட்டும், கூட்டம்னா வரதான் செய்வாங்க, 10 கிலோமீட்டர் வரட்டும். அந்த நடைபாதையில் அகாமடேட் ஆனவங்க இப்படி கொஞ்சம் சாலைக்கு நடுவே வரக்கூடிய வாய்ப்பை காரணம் காட்டி, பார்த்தீங்களா டிராஃபிக்கை வயலேட் பண்ணிட்டாங்க, இந்த டிராஃபிக் வயலேஷனை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகுவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. இது ஒரு நரேட்டிவ். இப்போ இதை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு வரணுன்ற மிகப்பெரிய வாஞ்சை இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் வராதிங்க ஐயா, நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோன்னு அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. அதனால் இதே மாதிரி தான் அவர் வந்து அவருக்கு தனி மனிதராக அவருக்கு எந்த ஒரு விருப்போ எந்த ஒரு அவரை சுற்றி தனியாக எந்த நெருக்கடியாக அவர் போட்டுக்கல. ஆனால் மிகவும் கண்ணும் கருத்துமாக கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் இன்னும் அழகாக எப்படி திட்டமிட்டு இந்த மதுரை மாநாடு நடக்கிறதோ அதே போல் அதுவும் அழகாக திட்டமிட்டு போக போக மக்களும் அந்த எமோஷ்னலாக அவரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல பார்க்கும்போது அப்புறமேட்டு அவர் உங்களில் ஒருத்தர் தான். அவரும் அதான் சொல்லுவார், உங்கள் வீட்டு அண்ணன், உங்கள் வீட்டு தம்பி, உங்களில் ஒரு வந்து உங்கள் விஜய் தான் அவர் திரும்ப சொல்லுவார். அது வந்து அந்த எமோஷன்ஸை எல்லாம் தாண்டி, அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாம் தாண்டி அவர் வந்து இன்னும் மக்களுக்கும் அவருக்கும் ஆக்சசபிளாக மாற்றணுங்கிற முயற்சியில் தான் இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி. இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? பாதுகாப்பாக வாங்க, பத்திரமா வாங்க, பொறுப்புணர்ச்சியோடு வாங்க. மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வோடு இத்தகைய வாய்ப்பை காலம் நமது தலைவர் கையில் கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கையோடு தலைவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து பாதுகாப்பாக வாங்க, பொறுப்புணர்ச்சியோடு வாங்க. எல்லோருமே ஒரு நோக்கத்துக்காக தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து லைஃபோடைய பர்பஸ் ஒன்று தான். என் லைஃபோடைய பர்பஸை வந்து எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு. சில பேர்லாம் ரொம்ப சிறு வயதிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் கண்டுபிடிச்சார், அவர் கிரிக்கெட்டராக மாறினார். இவர் ஐயா அப்துல் கலாம் கண்டுபிடிச்சார், அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஆனார். நம்ம வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது ஒன்றே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? இந்த நெடுநாட்களாக மாறாமல் இருக்கிற மன்னராட்சி மனப்பான்மையோடு இருக்கிற சமூக சமய வேறுபாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய மண்ணாக இருக்கிற, இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கொள்கையில் ஆளக்கூடிய மண்ணாக இருக்கிற, ஒரு குடும்பத்திடம் சிறைப்பட்டு இருக்கிற இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி மாற்றத்திற்கு தலைவரினுடைய தூய்மையான கரங்களை பற்றி நிற்பது தான். அவர் சொல்வதை செய்வோம், சொன்னதை செய்வோம். அவர் நினைத்தாலே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தூய தொண்டர் படையாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. விக்கிரவாண்டி வீசாலையில் நிலைநிறுத்திய வெற்றி கொடியை திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறக்கக்கூடிய அந்த மஞ்சள் சிவப்பு வாகைப்பூ சிரிக்கும் இரட்டை போர்யானை கொடியை இந்த மதுரை மண்ணிலும் நாம் பதிப்போம். இது மதுரை மாநாட்டிற்கான அழைப்பு மட்டுமல்ல, 2026 கோட்டையில் கொடியேற்ற போகிற ஒரு மாபெரும் சரித்திர மாற்றத்திற்கான, அரசியல் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக இருக்கிற வெற்றி தலைவரின் அவரினுடைய கடைக்கொடி தொண்டரான கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனினுடைய அன்பான அழைப்பு, அலைக்கடல் என வாருங்கள். மாநாட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஒரு நெருக்கடியான நேரத்தில் அரங்கத்துக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துறீங்க. மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.